என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கார். ஸோ இதில் வந்து டே 2 நம்ம எஸ்எஸ்சி ரயில்வே பேங்கிங்கான சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 1 மந்த் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேதிக் அண்ட் ஷார்ட்கட் தான் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் சொன்ன ஹோம்ஒர்க்கு, அதாவது டேபிள், ஸ்கொயரு, கியூபு, ஒவ்வொரு வீக்குக்குமே உங்களை ஒன் பை ஒன்னாக அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே பேங்கிங் எக்ஸாம் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்க்ளூடிங் எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே ஓகே, பட் எஸ்எஸ்சி ரயில்வே பேங்கிங் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்க்கான வெயிட்டேஜ் அதிகம். ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் 70%. ஸோ அப்போ அந்த பேஸ் இல்லாமல் உள்ளே வராதிங்க, பின்னாடி கஷ்டப்படுவீங்க. அதனால் வாய்ப்பாடு, ஸ்கொயரு, கியூபோட வந்தீங்கன்னா ஒரு 30 நாளுக்கு அப்புறம் நான் சம் சால்வ் பண்ணுற ஸ்பீடில் நீங்களும் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா அப்போ நீங்கள் ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும், டிசப்பாயிண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் முதல்ல நான் திரும்ப கண்டிப்பாக சொல்கிறேன், 30 வீடியோலையும் சொல்லுவேன், ஸ்கொயரு, கியூபு, டேபிள் இல்லாமல் மேக்ஸ்குள்ளே வராதிங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லாஜிக் என்னென்னா, ரூல் நம்பர் 2, அடிஷன் ஆஃப் டெசிமல் நம்பர். இதில் வந்து ரூலும் சொல்கிறேன். பேசிக்காக சில பேர் கேட்டிருந்தீங்க, தசம என்ன கூட்டும் போது எப்படி இந்த பாயிண்ட் வைக்கிறது, பாயிண்ட்டுக்கு முன்னாடி எத்தனை நம்பர், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் நான் சொல்லித்தரேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு அடிஷன் ரூலில் 2 நம்பர். இப்போ எக்ஸாம்பிள் 10.25 ப்ளஸ் 9.75 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 3.42 இந்த மாதிரிலாம் வேல்யூ கொடுத்துட்டு இதில் சம் கேட்குறாங்க அப்படின்னா இதை எழுதி கூட்ட டைம் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் எழுதி கூட்ட வேணாம், உங்களை நான் சொல்கிற ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இந்த பைசா, இதாவது 25 பைசா ப்ளஸ் 75 பைசா, இது ரெண்டும் சேர்ந்தா எவ்வளோ ஆச்சு? இப்போ 1 ரூபா, சரிங்களா? 50 பைசா ப்ளஸ் 42 பைசா, அப்போ 92 பைசா. இதோட ஆன்சர் 92 பைசா. இந்த 1 ரூபாவை இப்போ கையில் வச்சுக்கிட்டீங்க. 1 ரூபாயும் 3 ரூபாயும் 4 ரூபா. 4 + 9 4 + 9 13, 13 + 10 23. இப்போ ஆன்சர் இஸ் 23/92. எழுதாமல் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஆன்சர் எழுதுறோம், அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கணும், சரிங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் ஒன், இந்த பைசா 25 பைசா ப்ளஸ் 75 பைசா சம் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 1 ரூபி. ஸோ 1 ரூபியை தனியாக கையில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பைசாவே இல்லை, மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 50 பைசா ப்ளஸ் 3.42 3.92, சரிங்களா? இப்படி பண்ணலாம். இல்லை நான் இன்னும் ஸ்பீடாக பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெண்டையும், இந்த 25 அங்கே போனால் என்னாச்சு? 10 10 20 23 23.92, அவ்வளோதான் ஆன்சர், சரிங்களா? முடிஞ்ச வர கொஸ்டினை இந்த மாதிரி அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கொஸ்டின் இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ பாருங்க, 9.27 ப்ளஸ் 3.13 ப்ளஸ் 4.25 ப்ளஸ் 6.18 ப்ளஸ் 9.6 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஆட் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? அதை ஒரு நிமிஷத்துக்குள்ளே எப்படி பண்ண முடியும்னு தான் நமக்கு டார்கெட்டே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 27 இருக்கா? இப்போ 3ல முடிகிற மாதிரி நம்பர் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். இப்போ 13, இது ரெண்டே ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 40 பைசா. 40 பைசா 40 ப்ளஸ் இங்கே பாருங்கள் வெறும் 6 மட்டும் இருந்தால் பின்னாடி 0 சேர்த்துக்கலாம். 40 + 60, இது ஃபுல்லாக சேர்த்து எனக்கு 1 ரூபி கையில் எடுத்தாச்சா? 1 ரூபி. இது இல்லாமல் 23 + 18 25 + 18 கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 25 + 18 43. இப்போ பைசா வந்து எனக்கு 43 பைசா, 1 ரூபி கையில் இருக்குது. 1 + 9 10, 10 + 6 16, 16 + 4 20, 20 + 3 23, 23 + 9 32, 32 ரூபா 43 பைசா ஆன்சர். முடிஞ்ச வர பைசாவாக கால்குலேட் பண்ண கற்றுக்கிட்டா ஈஸி, சரிங்களா? ஸோ வேதிக் அப்படின்னா என்னென்னா ஒரு ஷார்ட்கட், ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வர மைண்டில் ஒரு நம்பரை ஸ்டாப் பண்ணி வச்சு பண்ண பாருங்கள், ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, சரி. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதிகமான நம்பர் வருது. சில பேருக்கு எங்கே முன்னாடி 0 சேர்க்கணுமா, பின்னாடி 0 சேர்க்கணுமா? ஸோ அதில் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க போன டிஎன்பிசி வீடியோலையே. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போது 7.142 ப்ளஸ் 8.536 ப்ளஸ் 2.157 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நான் சொன்ன லாஜிக் தான். இப்போ நான் டேரெக்டாக பண்ணேன் அப்படின்னா 14 பைசா 53, 14 53 சேர்த்தா எவ்வளோ ஆச்சு? 67 பைசா. 67 15 எவ்வளோ ஆச்சு? 67 + 15 77, 83 83 பைசா. இந்த லாஸ்ட் வேல்யூ 8 + 7 15, ஸோ 5, 83 + 1 84 பைசா, 84 பைசா, அவ்வளோதான். 2 8 எத்தனை ஆச்சு? 10 10 + 7 17, 17 ரூபா 845 பைசா. ஸோ இது கொஸ்டின், இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மு. இது நீங்கள் எழுதுகிறப்போ 8.142 சாரி 7.142 8.536 2.157 இந்த மாதிரி எடுத்து எழுதி சம் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இப்போ எவ்வளோ வரும்? 15க்கு 5 ரிமைண்டர் 1, 4 + 3 7, 7 + 1 8, 8 + 7 + 1 8, 8 + 5 3,
தென் 1 + 5 6, 6 + 1 7, 7 + 1 8 சரிங்களா 8 35 17 8 8 plus 12 13 so 57 57 plus 142 142 157 299 299 plus 5 599 835 yes சரிங்களா இது இந்த மாதிரி கால்குலேட் பண்றது பெஸ்ட் வே ஓகேங்களா நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்க பண்ற விஷயத்தை இந்த மாதிரி பைசாவா பிரிச்சு பண்ணுங்க இதுல உங்களுக்கு எங்க டிஃபிகல்ட்டிஸ் வருது அப்படின்னா இன்னொரு இடம் எல்லாருமே டவுட் கேட்ட இடம் 0.7 plus 2.815 plus 3.60 அதாவது 62 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வைங்க இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஒரே டிஜிட்டாக இருந்தால் இந்த மாதிரி எழுதி கூட்டிட்டீங்க இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேறு மாதிரி எனக்கு டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் ஒரு 3 விதமான ஆன்சர்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா எப்படி செக் பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நம்ம எடுத்து எழுதும் போதே 0.7 2.815 3.62 இருக்கீங்களா இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் போகிறப்போ பின்னாடி 0 சேர்த்துக்கலாம் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் வர்றப்போ முன்னாடி 0 சேர்க்கணும் இப்போ முன்னாடி எதுவும் இல்லை பின்னாடி தான் 0 இப்போ ஆன்சர் என்ன எழுதலாம் 5 1 + 2 3 15 + 6 61 15 + 6 21 ரிமைனிங் 2 2 + 2 4 + 3 7.135 சரிங்களா அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 0 சேர்க்கிறத கரெக்டாக பண்ணணும் இதில் மேஜராக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா எது அப்படின்னா 1.110 இது 1.112 ப்ளஸ் 1.03 ப்ளஸ் 0.12 ப்ளஸ் 11.25 ப்ளஸ் 0.7 இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குமா இதை எடுத்து எழுதுறப்போ எங்க 0 சேர்க்கணும் எங்க 0 சேர்க்கக்கூடாது இப்போ இந்த 0.7 11 இருக்கு இல்லைங்களா இப்போ பாருங்க இந்த நம்பரை எடுத்து எழுதணும் ஃபர்ஸ்ட் ஒன் 1.112 1.03 0.12 11.25 0.7 இவ்வளவுதான் இப்போ இதெல்லாம் கொஸ்டின்ல இருக்கிறது இப்போ எங்க 0 சேர்க்கணும்னா ரைட் சைடில் பின்னாடி 0 சேர்க்கணும் லெஃப்ட் சைடில் முன்னாடி 0 சேர்க்கணும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.0 ஒரு 0 ஒரு 0 இங்கே 2 0 இங்கே பேக்கில் ஃபுல்லாக 0 சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் கூட்டும் போது உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது ஃபர்ஸ்ட் 2 2 + 5 7 + 3 10 + 1 11 ரிமைண்டர் 1 1 + 1 2 2 + 1 3 5 5 + 7 12 ரிமைனிங் 1 1 1 2 3 4 1 4 14.212 ஸோ இந்த மாதிரி எடுத்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் டெசிமலை கூட்டுறது இந்த மாதிரி தான் கூட்டணும் டெசிமலில் உங்களுக்கு இந்த ரூல் நல்லா தெரிஞ்சுக்கணும் ரைட் சைடில் வரும்போது பின்னாடி 0 சேர்க்கணும் லெஃப்ட் சைடில் போகும்போது முன்னாடி 0 சேர்க்கணும் இதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கூட்டல் கழித்தலில் மிஸ்டேக்ஸ் வராது ஒன்று சரிங்களா ஸோ இதுலேயே நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்படியே பார்த்துடலாம் இப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அதாவது 0.01 இன்டூ 0.1 இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் ஆப்ஷன் ஏ 0.01 ஆப்ஷன் பி 0.1 ஆப்ஷன் சி 0.001 ஆப்ஷன் டி 0.0001 எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெருக்கும் போது டிஜிட்ஸை ஆட் பண்ணணும் இந்த ரூல் எழுதி வச்சுக்கோங்க மல்டிப்ளை பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க மல்டிப்ளை பண்ணும்போது டிஜிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் இங்கே எத்தனை இருக்குன்னு பாருங்க 2 டிஜிட் இருக்கா இங்கே எத்தனை இருக்கு 1 டிஜிட் இருக்கா மொத்தம் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் இங்கே 2 இங்கே 1 தள்ளி புள்ளி வச்சிருக்காங்களா எங்க 3 தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க இதுதான் ஆன்சர் ஓகே இந்த மாதிரி விஷயத்தையும் கொஞ்சம் கற்றுக்கோங்க இதில் இது டெசிமல் பார்ட்டில் இப்போ இந்த கொஸ்டினை நான் வேற ஒரு வேலை பார்க்குறோம் கிளியராக புரியணும்னா 0.1 0.01 0.1 இருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 0.1க்கு பதிலாக 1/100 அப்படின்னு எழுதலாமா இந்த 0.01க்கு பதிலாக 1/100 0.1க்கு பதிலாக 1/10 இப்போ அதை மொத்தமாக எடுத்து எழுதுறப்போ 1/1000ன்னு ஆன்சர் வருமா கீழே 3 0 இருந்தால் மேலே 3 டிஜிட் தள்ளி தானே புள்ளி வைப்போம் 0.001 இஸ் கரெக்ட் ஆன்சர் இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை விட்டுட்டு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கிறதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது கொஸ்டின் சில பேர் ஆன்சர் பண்ணிடுவீங்க ஆனால் எத்தனை பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணுன்றதால மிஸ்டேக் பண்ணுவோம் அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் சரிங்களா இதுலையும் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக போனீங்கன்னு வைங்களேன் எங்கே மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குன்னா 1.25 minus 0.1 into 0.25
இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? இப்போ நம்ம இதில் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். சரிங்களா? இதோட ஆன்சரை டைரெக்டாக சொன்னோம் அப்படின்னா 1.25 மைனஸ் போட்டிருக்கா, இங்கே மொத்தம் 3 டிஜிட். சரிங்களா? அப்போது 0.025 முடிச்சிங்கன்னா இப்படியே ஆன்சர் முடிஞ்சது. இதோட ஆன்சர் என்ன வரும்? கழிக்கும் போது 5, 4ல் 2 போனால் 2, இங்கே ஒரு 2.1, 1.225 இதோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து 1.20, ஆப்ஷன் பி 1.0, ஆப்ஷன் சி 1.225, ஆப்ஷன் டி 1.020 இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல் தெளிவாக யோசிச்சிருக்கணும். இது பாருங்க, ₹1.25. மைண்டில் எடுக்க வேண்டியது இது ₹1.25. இந்த இடத்த நம்ம எப்படி பண்ணலாம்? அங்கே பண்ணோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் கூட பண்ணலாம். இங்கே ஒரு டிஜிட், இங்கே 2 டிஜிட், மொத்தம் 3 டிஜிட்டா? ஒரு 25 எவ்வளோ? 25. கீழே எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட். அப்போ 0.025 இந்த மாதிரி எழுதிட்டோமா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 10 பைசா கூட இல்லை, 0.02 தான். அப்போ இந்த 250ல் 1.25 இருக்கு இல்லைங்களா? அப்போ 1.250ல் 0.025 கேன்சல் ஆனால் எவ்வளோ ஆகும்? 1.225 தானே வரும். பட் கொஸ்டினோட ஆப்ஷனை பாருங்க, கொஸ்டினை பாருங்க. பார்க்க இப்போ சில பேருக்கு ஈஸியாக இருக்கலாம், சில பேருக்கு இதுவே டஃப்பாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த கொஸ்டினை வச்சு இந்த ஆன்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றப்போ இதை எடுக்கிறதுன்றது கொஞ்சம் எக்ஸாமில் இருக்க பதட்டத்தில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். இதில் நிறைய பேர் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. சில பேர் எழுதுறதுக்கு யோசிச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? நார்மலாக யோசிக்கும் போது தப்பு பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே 3 டிஜிட் இருக்கு. சரிங்களா? 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறப்போ 0. ஆன்சர் கண்டிப்பாக 0ல் தானே வரும்னு தெரியணும். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, 1 பக்கத்தில் இருக்க 2 அஃபெக்ட் ஆகாதுன்றது தெரியணும் ரூல். இப்போ அந்த 1 பக்கத்தில் 2 அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா, ஒன்று இது ஆன்சராக இருக்காது, இதுவும் ஆன்சராக இருக்காது. இது 2ல் 1 தானே ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கணும், 20னா நமக்கு 5ல் வருதா? வரல, 25 தான் வருது. அப்போ 5ல் 25 கழிச்சோம்னா 25, 50ல் அப்போ 1.225. இது ப்ராக்டிஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2-3 விஷயத்தை மிங்கிள் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 0.26 into 1.2 into 0.04 இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம்? 4, 26, 12 இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா 26 into 12 into 4 divided by இங்கே 2 டிஜிட், இங்கே 1, 2 டிஜிட், மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 1, 2, 3, 4, 5 இப்படி பண்ணுறது இதில் பெஸ்ட் வே. சரிங்களா? மல்டிப்ளை பண்ணுறது. இப்போ இதையும் நான் எப்படி ஸ்பீடாக பண்ணுறேன்னு பாருங்கள். 4, 12 எவ்வளோ ஆச்சு? 48. 48 இப்போ 26ல் பெருக்க போகிறோமா? 50, 26 எவ்வளோ? 100, 26னா 2600. 50, 26னா 1300. 1300ல் ஒரு 52 கழிங்க, அவ்வளோதானே ஆன்சர். 1300ல் 50 போனால் எவ்வளோ? 1250. அதில் ஒரு 2 கழிங்க, 1248. 1248 5 டிஜிட் புள்ளி வைக்கணுமா? அப்போ இங்கே 4 டிஜிட் தான் இருக்கு. 0.01248 இஸ் ஃபைனல் ஆன்சர். இப்போ இது கரெக்டானு செக் பண்ணணும்னு வைங்களேன். இப்போ 2, 8, 2, 6 எவ்வளோ? 8. 1, 2 எவ்வளோ? 3. இங்கே 4. 8 × 3 24. 24னா 2 4 6. 6 4 24. அப்போ 2 4 6. ஸோ இங்கே 1 + 2 3. 3 + 4 3 + 4 7. 7 + 8 15. 1 + 5 6. ஆன்சர் 6ல் முடிஞ்சால் நம்ம பண்ணது கரெக்ட். அவ்வளோதான். இந்த கரெக்டாக தப்பான்னு டெசிமலில் செக் பண்ணும்போது டெசிமலாக கரெக்டாக பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஏன்னா இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ 0.1246. ஆப்ஷன் பி 0.01248. ஆப்ஷன் சி 0.1248. ஆப்ஷன் டி 1.5246. இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம 2 விதமாக எலிமினேட் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டினை பார்க்குறீங்க, இந்த கொஸ்டினை பார்த்துட்டு எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்கன்னு முதல் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லாஜிக் 1 2 3 4 5 இருக்கா? அப்போ 5 டிஜிட் தள்ளி எங்கே புள்ளி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதில் 4 டிஜிட், ஸோ அது ஆன்சர் கிடையாது. இதில் 5 டிஜிட் இருக்கு, இதில் எத்தனை டிஜிட் இருக்கு? 4 டிஜிட் இருக்கா? 5 டிஜிட் கூட எடுத்துக்கோங்க. 5 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியணும் முத. சரி, அப்போ இதை எலிமினேட் பண்ணி நான் பார்த்த உடனே இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் சொல்லிடுவேன்.
என்ன ரீசன்னா இது 0 பாயிண்ட், இதுவும் 0 பாயிண்ட். 1ஆல 2 0 பாயிண்ட் பெருக்கிறப்ப ஆன்சர் 0 பாயிண்ட் தான் வரும்னு தெரியும் நமக்கு. இது ஒரு லாஜிக். இப்போ நான் அட்வான்ஸ் லாஜிக் என்ன சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் டிஜிட் மெத்தட். இப்போ இந்த இடத்துல 0.26 இருக்கா, 2ஐயும் 6ஐயும் கூட்டினா எவ்வளோ 8, 1ஐயும் 2ஐயும் கூட்டினா எவ்வளோ 3, ஃபுல்லா கூட்டினீங்கன்னா 4. இப்போ 8 × 3 எவ்வளோ, இன்ட்டு தானே இருக்கு நடுவில், 8 3 24, 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6, மறுபடியும் இந்த 6ஐயும் 4ஐயும் பெருக்கினீங்கன்னா 6 4 இன்ட்டு தானே இருக்கு 24. அப்போ கடைசியா 2 4ஐயும் கடைசி கூட்டி ஒரு டிஜிட்டா மாத்தினா 6 வருதா. இதுல எதை கூட்டும் போது 6 வருதுன்னு பார்க்கணும். இப்போ 1 2 3 3 4 7 7 8 15, 1ஐ 5ஐயும் கூட்டினா 6 வருதா. அப்போ நம்ம எதிர்பார்த்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடை ஸ்பீடாக பண்ண ஆரம்பிக்கணும். கிராஸ் செக்அப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, பின்னாடி போக போக நிறையா கற்றுப்பீங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெசிமலில் பெருக்கிறது, கூட்டுறது, கழிக்கிறது கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் தரேன், சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க தப்பு இல்லாமல். ஹோம்ஒர்க் நம்பர் 1, 0.062 plus 1.653 plus 17.28 plus 0.35. கூட்டல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் 0.63 plus 1.78 minus 1.42. கொஸ்டின் நம்பர் 3 0.525 minus 1.426 plus 7.83. Question number 4 0.008 into 0.2 into 1.5. சிம்பிளான கொஸ்டின். சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க கரெக்டா. கொஸ்டின் நம்பர் 5 0.0006 into 0.06 into 0.6. கியூப் வேல்யூ தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரி, ஓகே, போதும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷனை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஏன்னா அந்த 3 தான் பேசிக்கான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூராக உங்களுக்கு வேதிக் மேக்ஸ்குள்ளே போயிடுவோம். ஒரு நம்பர் இதில் முடிஞ்சால் இப்படி தான் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், ஒரு நம்பர் இதில் முடிஞ்சால் இப்படி தான் கூட்டணும், அது ஷார்ட்கட். சரிங்களா, இது பேசிக். இப்போ நான் பார்க்குற மொதல் 3 வீடியோ பேசிக்காக 2 டெசிமல் நம்பர் கூட்டும் போது எங்கே 0 சேர்க்கணும், எங்கே 0 சேர்க்கக்கூடாது, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்னா பின்னாடி சேர்க்கணும், பாயிண்ட்டுக்கு முன்னாடினா முன்னாடி சேர்க்கணும், 2 2 டிஜிட்டை பெருக்கும் போது உங்களுக்கு ஆன்சர் எதில் வரணும், ஆன்சர் 4 டிஜிட் ஆகும். அப்போ வகுக்கும் போது அப்படியே கழிக்கணும், கூட்டும் போது டிஜிட்ஸை கூட்டணும், பெருக்கும் போது. இப்போ கூட்டும் போது இன்னும் அந்த பேசிக் கூட இன்னொரு டைம் கூட தெளிவாக எழுதிக்கோங்க. இப்போ 0.12 0.45 இது ரெண்டையும் இப்போ கூட்டுறோன்னு வைங்களேன், இதோட ஆன்சர் 0.57. இங்கே ஒரு 2 டிஜிட், இங்கே ஒரு 2 டிஜிட் இருந்தால் ஆன்சரும் 2 டிஜிட்டில் தான் வரும். இது சம் பண்ணுறப்போ. அடிஷனில் மல்டிப்ளிகேஷனில் இப்போ இதே மல்டிப்ளிகேஷன் 0.12 0.02ன்னு வைங்களேன், இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 12 24. டோட்டலாக இங்கே ஒரு 2 டிஜிட், இங்கே ஒரு 2 டிஜிட், அப்போ 0.0024. இது 4 டிஜிட்டாக வரும். சரிங்களா, இது மல்டிப்ளிகேஷனில். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், சம்மு சப்ராக்ஷன் ரெண்டுக்குமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். பட் மல்டிப்ளிகேஷனில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா டிஜிட்ஸை கூட்டுவோம். மல்டிப்ளிகேஷனில் டிஜிட்ஸை கூட்டுவோம், டிவிஷனில் டிஜிட்ஸை கழிப்போம். இவ்வளோ தான் விஷயம். அப்படியே இப்போ டிவிஷன் எப்படின்னா ஒன்றும் இல்லை, 0.0024 இருக்கா, டிவைடட் பை 0.02ன்னு எடுத்துக்கோங்களேன். இதை எப்படி பண்ணலாம்னா 2 எத்தனை 2s are 24, 12 2s are 24. இங்கே எத்தனை டிஜிட் இருந்துச்சு, மேலே 4 டிஜிட், கீழே 2 டிஜிட், கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், ஆன்சர் 0.12. இவ்வளோ தான் ஆன்சர். சரிங்களா, ஸோ இதை நீங்கள் முதல் ப்ராக்டிஸ் பண்ணணும். 2 2 டிஜிட்டை கூட்டினா ஆன்சரும் 2 டிஜிட், 2 2 டிஜிட்டை கழிச்சோம்னா ஆன்சரும் 2 டிஜிட், 2 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணால் பெருக்கும் போது ஆன்சர் 4 டிஜிட். ஒரு 4 டிஜிட்டை ஒரு சிங்கிள் டிஜிட்டால் வகுத்தோம்னா ஆன்சர் 3 டிஜிட். டிஜிட்ஸை கழிக்கணும், வகுக்கும் போது கழிக்கணும், பெருக்கும் போது கூட்டணும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வாங்க. அப்போ தான் நம்ம சம்குள்ளே வர்றப்போ இது உங்களுக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்காது. அந்த இடத்துல வந்து எனக்கு சிம்பிளாக கூட்ட தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது, ப்ராப்பராக பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. நான் வேதிக்லேயே வந்து 50 வரை நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா ஒரு 5 வீடியோ கூட உங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷன் கூட போட்டுறேன். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப பேசிக் போக முடியாது. இந்த வீடியோ தான் பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் போகிறதெல்லாம் அட்வான்ஸாக பிஒய்க்யூ, எஸ்எஸ்சி ஜிடி கால்ஃபார் வந்துடும், கண்டிப்பாக சிஏஎஸ்எஃப் கால்ஃபார் வந்துருச்சு, ஆர்பிஎஃப் எஸ்ஐ இருக்குது, என்டிபிசி வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். நான் எந்தெந்த வீடியோ சொல்கிறேனோ அதை பார்த்து அப்படியே நோட் பண்ணுங்கள். ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக நான் வீடியோ சொல்கிறேன். கரெக்டாக 1 2 3
வீடியோஸ் கொடுத்துருப்பேன் முன்னாடி 4 5 அடிஷனலாக கொடுப்பேன் ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்படி கொடுக்குறப்ப அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே டிஎன்பிஎஸ்சியை முடிச்சுட்டு அப்படியே ரயில்வே கூட கம்பைல் பண்ணுவேன். அதுக்குள்ளே அந்த கம்பைன் பண்ணி வர்றதுக்குள்ளே நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்கு வேதிக்கெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் ரயில்வே எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஒரு 5 வீடியோ போட்டுட்டு நான் என்னோட ரயில்வே லாஸ்ட் என்டிபிசியில் நான் 3 ஸ்டேஜ் கிளியர் பண்ணதுக்கான ஒரு ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஹால் டிக்கெட் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அடுத்து செகண்ட் தேர்ட் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டதுக்கான ஹால் டிக்கெட் என்கிட்ட இருக்குது, நான் ஷோ பண்ணுறேன். ஏன்னா சில பேருக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்திருக்காது, நான் காமிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். சரிங்களா, 2 டிஜிட் கவர் பண்ணதுக்கு 2 டிஜிட் பாஸ் பண்ணி, அதாவது 2 லெவல் பாஸ் பண்ணி நான் 3வது லெவல் போனதுக்கு ரீசன் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நான் பண்ணது. அதை ரெகுலராக கன்சிஸ்டண்டாக பண்ணது தான் விஷயம். அதை தான் உங்களை பண்ண வைக்க போகிறேன். முடிஞ்ச வரை நான் சொல்கிறத முழுசாக நம்பி ஃபாலோ பண்ணுறவங்க வித்தின் 1 மந்தில் உங்களோட லெவல்லேருந்து ஒரு லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அது உங்களுக்கே தெரியும். அப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்காக தான். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் அடுத்தடுத்து என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்னால் கொடுக்க முடியும். ஓகே, சரி, தேங்க்யூமா. அடுத்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்க வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.